இந்த விளாக் எடுக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு எம்ப்டினஸ் இருந்தது. எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு பீஸ் தேடி போகணும் அப்படின்னு தாட் இருந்ததுனால நாங்கள் ரெசார்ட்டுக்கு போனோம். ஸோ அந்த விளாக் தான் பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் மனசில் உள்ளதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. சில நேரம் நம்ம ட்ரெஸ் பண்ணவங்களே நம்மளை விட்டுட்டாங்கன்னு தோணும். இல்லை நாம் மட்டும் தனியாக இருக்கிறோன்னு தோணும். அந்த ஃபீலிங் ரொம்ப ஈஸி இல்லை. உள்ளே ரொம்ப ஹெவினஸாக இருக்கும், எதையும் சொல்ல முடியாத மாதிரி. அதனால தான் எப்போயாச்சும் சும்மா வெளியே போயிட்டு வரணும்னு தோணும். எங்கேயாச்சும் போயிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது எந்த பிளானும் இல்லாமல் சும்மா நடந்துக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல நின்றுட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைலன்ஸில் தான் நாம் நம்மளோட பேச ஆரம்பிப்போம். அப்போ தான் மெதுவாக புரியும், நம்ம தேடுற அந்த பீஸ் அது யாருக்கிட்டேயும் கிடைக்காது, அது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆகி அதை ஃபீல் பண்ணணும். யாராவது நம்ம லைஃப்பில் இருந்து விலகினா அது லாஸ் மாதிரி தோணும். ஆனால் சில நேரம் அது ஒரு சின்ன ஸ்பேஸை கொடுக்கும், நாமளே புரிஞ்சுக்க. அதனால் நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதோடு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா அந்த சைலன்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம பீஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பீஸை உங்களுக்குள்ளே தேடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.